பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இன்னும் வேதத்திலிருந்து ஆடைகளை குறித்து, வஸ்திரங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் ஆதியாகமத்திலிருந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் முதல் பாவத்தை செய்த போது தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை அவர்கள் உணர்ந்தபடியினால் அவர்கள் அத்திப்பழ இலைகளை இணைத்து அவர்கள் ஆடையாக உடுத்திக் கொண்டிருந்தார்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கேட்கும் போது, தேடும் போது அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? அப்பொழுது இங்கே அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் உணர்ந்தபடினால, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று உணர்ந்தவுடன் அவர்கள் அத்திப்பழ இலைகளை கொண்டு வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். அந்த பாவம் அவர்கள் மீது இனி இருக்கக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அதன் ரத்தத்தை சிந்துகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு அடையாளம் பாவங்கிற வஸ்திரம் மேல இருக்கக்கூடாது என்பதற்காக கிறிஸ்து இயேசு சிந்தின நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு தரும்படியாக இங்கே ஆதாம் ஏவாளில் தொடங்குகிறது. அவர் தோல் உடையை அவர்களுக்கு உடுத்துவிக்கிறார். சோ இன்றைக்கு இப்படிப்பட்ட வஸ்திரம், பாவங்கிற வஸ்திரம், பாவம் செய்து கொண்டு சிலர்கள் மேல சில தேவையில்லாத பெயர்கள் காணப்படும். இவள் இன்னாள், இவர் இன்னார், அப்படி என்று சொல்லி சில ஆடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களை பார்த்தாலே உங்களை பற்றி விலகி போய் கொண்டிருப்பாங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தத்தினால நீங்கள் இன்றைக்கு மீட்கப்படுகிறீங்க. உங்க மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு, பாவ வஸ்திரம் மாற்றப்பட்டு, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு. நீங்க அவரோட பிள்ளைங்க, நீ ஏன் மக என்று சொல்லி உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வஸ்திரம் தாங்க நீதியின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், நீதிமானாக இயேசுவின் பிள்ளையின் வஸ்திரம் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் செய்த பாவங்களை, தவறுகளை உணர்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஒப்புக்கொள்வீர்கள் என்றால், நிச்சயமாக உங்க மேல இத்தனை வருஷம் மனிதர்கள் போட்ட வஸ்திரம் மாற்றப்பட்டு உங்களை கர்த்தராகிய தேவன் அவருடைய வஸ்திரத்தை கொடுத்து பலருக்கு முன்னால உங்களுக்கு கொண்டு போய் அவர் நிறுத்த போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுட இரக்கம் வருவான். இரக்கத்தின் வஸ்திரத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க, தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. பாவம் செஞ்சு பிசாசு குற்றம் சாட்டுவான். பிசாசு போட்ட வஸ்திரம் குற்றம் சாட்டுகிற அந்த வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டுருங்க. நீதியின் வஸ்திரம் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி பழைய பாவங்களை எல்லாம் மறந்துட்டார். ஏசப்பா மறந்துட்டாரு, அவர் பின்னால தூக்கி போட்டுட்டாருங்க. நீங்க முன்னால நடங்க. உங்களுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய வஸ்திரம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது, அவருடைய அன்பின் வஸ்திரம் ஆயத்தமா இருக்கு, அதை அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.